என்னோட சின்ன வயசு ஆசை ஒன்று வந்து இப்போ நிறைவேறிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு பெட்டு வாங்கணும்னு இருக்கும், இல்லை பறவை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு. அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பறவை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு வழியாக சுமார் ஒரு 10 வருடங்கள் இருக்கலாம், 10 to 15 வருஷம் கூட இருக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்குங்க, எவ்வளோ வேணாலும். பல வருஷம் ஆசைகள். நினச்சி பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு பறவை வேணும், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிலாம் போய் வீட்டில் சொன்னால் என்ன நிலமா வாங்கி தருவாங்களான்னு. இந்த கோழி குஞ்சு தான் நம்ம வாங்கிட்டு இருப்போம், அதுவே புக்கு நோட்டு போட்டு வாங்குவோம். அதுவும் காசு இல்லை, ஃப்ரீ புக்கு நோட்டு தான் இருக்குது, அதை எடுத்து போட்டதால் கொடுப்பாங்க. அதுவுமே 2-3 நாள் வரும், அப்புறம் மட்டையாக போட்டுரும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக சின்ன வயசுலேருந்து வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்த நான். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த கூண்டு வாங்குறதுக்கே அமௌண்ட் இருக்காது. ஏன்னா இந்த கூண்டே 1000 ரூபாய் சம்திங் சொல்லுவாங்க. அப்போ வந்து 800 இவ்வளோ சம்திங் இருந்தது. அதுவே ரொம்ப அதிகம். இந்த குருவிலாம் 300 ரூபா 400 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போலாம் அந்த அமௌண்ட் எனக்கு. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இருந்தது, அதனால் வாங்க முடிகிற அளவுக்கு அமௌண்ட் இருந்தது. அப்போ வாங்கியிருப்பேன்னா நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கேண்டா இவ்வளோ தரம் நீ சொல்கிறேன்னா, இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் கையில் பிடிக்கும் போது என்னுடைய ஹார்ட் பீட்டோடைய நீங்கள் ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக அது தெரியும். அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வாங்கும் போது எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் சென்னையில் தான் வாங்கினேன். போகிறோம் பாருங்க, முஃபாசா பெட் ஷாப் தான் அது. இப்போ அரும்பாக்கம் பக்கத்தில், அரும்பாக்கம் மெட்ரோலேருந்து அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே இருக்குது அரும்பாக்கம் மெட்ரோலேருந்து முஃபாசா பெட் ஷாப். அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்தேன். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த மாதிரி நீங்களும் எதாவது பெட்டு வளர்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் ரொம்ப நாளாக வாங்கணும் எதாவது ஆசை இருக்குது பெட்டு அப்படின்னா உடனே போய் வாங்கிடுங்க. இதுதான் ரைட் டைம். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள், ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் நமக்குள்ளே, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்பப்போ அமௌண்ட் இருக்கும் போதே வாங்கி செலவு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. ஏன்னா அமௌண்ட் வந்து கைக்கு வரும் போகும். இந்த முறை வந்துச்சு, ஹோல்ட் பண்ணேன், டக்குன்னு போயிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு சிட்டா. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் திட்டுலாம் வாங்க தான் செய்வோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நிறைய திட்டு வாங்குவோம். இன்னுமே இதை கரெக்டாக வைக்கிறதுக்கான இடம் பார்த்துட்ருக்கோம். இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் என்ன பெட்டு வளர்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.